வந்திருந்த அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. என்னை இந்த மேடைக்கு கொண்டு வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் ஆசையில் திரு எல்கேஎஸ் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் உங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் தட்டு கழுவிட்டு இருந்தேன். சரி, அவர் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் இந்த வேலையில் இல்லாத எனக்கு அர்த்தமாக இருக்கு. மன்னிச்சிருக்க. என் கூட தான் இருக்கிறாரு அவர். எங்கேயும் போகல, இங்கே தான் ஏதோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாலகோபி சார் அவருக்கு நன்றி, ரகு சாருக்கு நன்றி. அப்புறம் ஒரு உதவிக்கிறார் ஆஃபீஸ் பாயாக இருந்த என்ன, இவனுக்கு இருக்குது டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி என்னை முதல் படத்திலே உதவிக்கினார் செத்துட்ட சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும், டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும், மறைந்த ஆர்என்ஆர் மனோகர் சார் அவர்களுக்கும், சத்யம் திரைப்பட இயக்குனர் ஏ ராஜசேகர் அவர்களுக்கும், என்னோட டேலண்ட்டை கொண்டு போன மறைந்த மேனேஜர். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் அந்த மேடையில் கிடையாது. ராதாகிருஷ்ணன் இறந்துட்டாங்க, மல்லியம்பட்டி மாதவன் சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் இல்லைன்னா சத்தியம் அந்த மேடையில் நான் கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. சென்னையில் ஊரில் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சின்ன சின்ன கதையெல்லாம் நாடகம் இதெல்லாம் எழுதும்போது எங்கள் அப்பா நாடகத்தில் நடிப்பார். அவரை பார்த்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் நான் எங்கே நடிக்கிறது எடுக்கும்போது நானே பசங்களை வச்சு கதையெல்லாம் எழுதி சின்ன பசங்களை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோட இதை பார்த்து எல்லோரும் சென்னைக்கு போய் சினிமா வேலை ஏன்டா பார்க்குறேன் இங்கே இருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் டெய்லர் வேலை பார்த்தாலும் இல்லைடா நீங்கள் இருக்க வேண்டிய இல்லை, நீ சென்னைக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு நீ சினிமாவில் சாதிடா, உனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி அந்த டெய்லர் ராமசாமி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்து நான் இருந்த இடம் இதய தெய்வம் புரட்சி கலைஞரோட அலுவலகத்தில் ஆஃபீஸ் பாயா. அங்கே இருந்து என்னோடய நான் திரைப்பயணத்தை தொடங்கினேன். அவர் கூட திரும்ப அவர் படத்தில் இருந்தேன். 2-3 படம் அவரே சொல்லிவிட்டு திருப்பி அவரே என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார், நீ என் கூட இருந்தேன்னா என் ஆள்னு நினச்சி உன்னை அவனும் கூப்பிட மாட்டாங்கடா, நீ ஏன் தனியாக ட்ரை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறது எனக்கு அவர் தான். இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு கதவை தட்டாமல் போகிற ஆளில் நான் ஒரு ஆள். இதை வெற்றியெல்லாம் எல்கே சுதீஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப பங்கு இருக்குது. நான் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் விழாநாயகன் அசுமித்ரா சார் அவர்களுக்கு எனது முக்கிய நன்றி. ஆதவ் கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான். ஆதவ் கிருஷ்ணா நாங்கள் தம்பி ஃப்ரெண்டு அப்படி தான் இருந்திருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அடிக்காத லூட்டி கிடையாது, நாங்கள் பண்ணாத கிண்டல் கிடையாது, எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஏன்னா ஸ்பாட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் புதுசாக இருந்ததுனால எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நானும் புதுசு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணால் தான் அந்த டீமை செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சின்ன டீம்லேருந்து ஸ்டில் ராஜன் சார் இருக்குது, எல்லாருமே ஆர்கேயாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு, ரஜினி சேகர் சார். இது எல்லாத்தையும் செதுக்கி கொடுத்தது
கேமராமேன் சார், மற்றும் இந்த பாடல் டான்ஸ் மாஸ்டர் இருந்த கிருஷ்ணா சார் அவர்களுக்கும் சரி, தீனா சார் அவருக்கும் சரி, லிரிக்ஸ் சைடு சொல்லணும்னா ஸ்நேகன் சார், அப்புறம் அருண் பாரதி சார் இங்கே இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சவங்கிறதுனால நான் பெருசாக யாரை பற்றி சொல்லலை. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு மேலே எல்லாமே பண்ணி சாதிச்சிட்டாங்க. மணி அம்பதவான் அவர் ஃப்ரெண்டு, அவர் ஆரம்பத்துலேருந்தே வாய்ப்பு தேடி அடையும் போதே அவரோட டேலண்ட் எனக்கு தெரியும். அதனால தான் அவரையும் பார்த்து ஒரு சாங் கொடுத்தோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்றைக்கி வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ண பிளான். லவர்ஸ் டே அன்னைக்கு இந்த எல்எஸ்எஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த டைம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் எப்படியாவது இந்த ஆடியோ லான்ச்சாவது இன்றைக்கி லவர்ஸ் டே அன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேணும். என்னை மாதிரி புது இயக்குநர்களுக்கு, ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி இன்னும் நாங்கள் நிறையா இயக்குநர்களாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல கதையாக கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தாத்தான், இல்லாட்டி நான் என்ன கும்பிடு போட்டாலும் ஒன்றும் கிடையாது. நல்ல கதையாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.